அனைவருக்கும் வணக்கம். நாம் எம்பெருமான் ஈசன் அன்னை பராசக்திக்கு கூறி அருளிய ஞானசார நூல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாசி சாதனம் பழகக்கூடியவருக்கு மட்டுமல்ல, பொதுவாக உலகியல் வாழ்க்கையிலே ஈடுபட்டிருப்பவரும் கூட இந்த சரஞானத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. தொடர்ந்து கடந்த பதிவுகளிலே நாம் பார்த்திருந்த சரஞானம் குறித்தான எம்பெருமானுடைய விளக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக ஜோதிடர்கள், மருத்துவர்கள், பெரிய தொழிலில் ஈடுபட்டு எப்போதும் மற்றவர்களை அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஆலோசனை கேட்பதற்காக பலரும் நாடி வரக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அனைவருமே இந்த சரஞானத்தை தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இப்படி சாமானியர்களுக்கே இந்த சரஞானம் அவசியம் என்னும் போது, யோக பயிற்சியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சரஞானத்தை அறிந்திருக்க வேண்டியது 100 விழுக்காடு அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இன்றைய பதிவிலேயும் அதி அற்புதமான கருத்துக்களை எம்பெருமான் சொல்லி அன்னை பராசக்தி கேட்டதை நாமும் கேட்கலாம். சித்தமுடன் ரேசகத்தில் வந்து கேட்டால் செப்பிய அப்பொருட்கள் எல்லாம் தீதேயாகும். உத்தமமாம் பூரகத்தில் வந்து கேட்டால் உரைத்த பொருள் அத்தனையும் உண்மையாகும். மெய்த்திய கும்பகத்தில் உரைக்கில் நன்றேயாகும். வேண்டாரை ரேசகத்தில் வெளிய பார்க்க வைத்த மலம் வாயு நீர் கழியும் போது எண்ணின் மாற்றலர் தாம் கெடு அரிது மாறிலாதே. ஒரு மருத்துவர் அல்லது ஜோதிடர் அல்லது ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை மற்றவர் சந்திக்க வருகிறார். நாம் மூச்சுவிடக்கூடிய நிலையை கொண்டு வந்தவருக்கு எந்த விதமான பலன்கள் என்பதை நாம் தீர்மானித்து விடலாம். பூரகம் என்பது காற்றை உள்ளே இழுப்பது, ரேசகம் என்பது காற்றை வெளியே விடுவது, கும்பகம் என்பது காற்றை உள்ளே நிறுத்துவது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சுவாசத்திலே நடைபெறுகின்றன. ஒருவர் நம் வீட்டு வாசலிலே வந்து, ஐயா, உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்று குரல் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நீங்கள் மூச்சை வெளியே விட்டு கொண்டிருக்கிறீர்கள், ரேசகத்தில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது வந்து கேட்டவருக்கான பலன் நிச்சயம் தீய பலனாகவே இருக்கும். பெரிதாக எதையும் ஆராய வேண்டிய அவசியமில்லை. வந்திருப்பவருக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் உங்களால் சொல்ல முடியாது. அவர் நோயாளியாக இருந்தால் அவருக்கு வந்திருக்கக்கூடிய நோய் தீராது. நோயாளிக்காக விசாரிக்க வந்திருந்தால் நோயாளிக்கு நோய் தீராது. காரியமாக வந்திருந்தால் காரியம் நடைபெறாது என்பவற்றையெல்லாம் தீர்மானித்து விட முடியும். ஒருவேளை வாசலிலே வந்து நின்று ஐயா என்று அழைத்தவர் நாம் பூரகம் மூச்சை உள்ளிழுக்கும் போது வந்து கேட்டார், அந்த குரல் நம் காதிலே கேட்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவருக்கு நல்ல பலன்கள் நடக்கும் என்பதை உறுதிபடச் சொல்லிவிடலாம் என்று எம்பெருமான் சொல்லுகிறார். சரி, இது இரண்டுமல்லாது கும்பகம் என்கிற ஒன்று இருக்கிறதே. கும்பகத்திலே, அதாவது மூச்சுக்காற்றை நிறுத்தி இருக்கும் போது ஒருவர் வந்து தமக்கு உதவி வேண்டும் என்று கேட்டால் அது நல்ல பலன்களையே கொடுக்கும் என்று எம்பெருமான் சொல்கிறார். அது மட்டுமல்ல, சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் மூச்சே உள்ளே இழுத்தல், வெளியே விடுதல், நிறுத்துதல் என்கிற இந்த 3 நிலைகளிலே எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை அவ்வப்போது கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் இங்கே நமக்கு புரிய வருகிறது. நாம் ஏதோ ஒரு நினைவாக இருக்க வாசலிலே வந்து நின்று ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நாம் என்ன நிலையிலே இருந்தோம்? பூரகத்திலா, ரேசகத்திலா, கும்பகத்திலா? இதை பற்றி அறிந்திருக்காவிட்டால் பலனை நாம் அறிய முடியாமல் போகக்கூடும். எனவே 24 மணி நேரமும் நம்முடைய சுவாசத்திலே நாம் கவனமாக இருந்தால் மட்டுமே இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை கவனிக்க வேண்டும். வாசி பழகுவது பெரிதல்ல, எப்போதும் வாசியின் நினைவாகவே அதே கவனமாகவே இருக்க வேண்டும் என்பது இங்கே மீண்டும் ஒரு முறை எம்பெருமானால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏதோ வாசி கற்றேன், பயிற்சி செய்தேன், வென்றேன் அல்லது தோற்றேன் என்று இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய பயிற்சியிலே எந்த அளவிற்கு நாம் சரியாக விவரங்களை புரிந்து நடக்கிறோமோ அதற்கு ஏற்றபடியாகத்தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அது மட்டுமா, மருத்துவர் அல்லது ஆலோசனை கேட்க வந்தவருக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்கிற நிலையிலே இருக்கக்கூடிய வாசியோகி, மருத்துவர் அல்லது ஆலோசகர், இப்படி எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் அந்த நிலையிலே இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் உடற்கழிவுகளை நிகழ்த்தி கொண்டிருந்த போது உங்களை அவர் குரல் கொடுத்து அழைத்தார்.
நிச்சயமாக அந்த பலன் நாசமடைந்து போகும் என்பதை கருதி கொள்ளலாம். மலங்கழித்தல், வாயு பிரிதல், நீர் கழித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த வகையான காரியங்களிலே மருத்துவர் ஈடுபட்டிருக்கும் போது அவரை நாடி வந்திருப்பவருக்கு நற்பலன் கிடைக்காது என்பதை தெரிந்து கொண்டு விடலாம். அவருக்கு எந்த விதமான மருத்துவ உதவியோ அல்லது வேறு எந்த விதமான உதவியோ கொடுக்க இயலாது என்பதை தாராளமாக நாம் மறுத்துவிடலாம். இதை சொல்லும் போது சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஐயம் ஏற்படக்கூடும். இப்படியே கண்காணித்து பார்த்து வருபவரையெல்லாம் துரத்திவிட்டால் வருமானத்திற்கு என்ன செய்வது என்கிற எண்ணமும் வரக்கூடும். இங்கே வருமானம்தான் குறிக்கோள் என்றால் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். வெற்றிதான் முக்கியம். வந்திருப்பவருக்கு நாம் 100 விழுக்காடு உபகாரமாக இருக்க வேண்டும் என்று கருதினால் இங்கே எம்பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய சர நுணுக்கங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. நடப்புடைய ஒருவன் எங்கு என ஒருவன் கேட்கில் நானிலத்தில் அகத்திருப்பான் நன்னீர் முற்றம். அடக்கும் மழுவாகில் உள்ளூர் வாயு வேற்றூர் அம்பரம் மேல் மலை ஏறல் துயிலலாகும். விடப்போனான் புவிக்கு நிலை நீர்க்கு மீண்டான் வெவ்வளர்க்கு வருகின்றான் வெயில் காலுக்கு. மடற்குழலாய் ஊர்வந்தான் வானமாகில் ஒருவன் ஒரு நாழிகையில் மாறிலானே. இதை பார்க்கும்போது ஏதோ சில நுணுக்கங்களை எம்பெருமான் சொல்லி இருப்பது புரிகிறது. ஆனாலும் கூட என்ன சொல்லுகிறார் என்பது சரியாக விளங்கவில்லை என்று நம்மில் பலர் சிந்திக்கக்கூடும். சரியான விளக்கத்தை இப்போது பார்த்து விடலாம். நடப்புடைய ஒருவன், அதாவது ஒருவன் வெளியூருக்கு சென்றிருக்கிறான். சென்றவன் திரும்பி வரவில்லை. அவன் எப்போது வருவான் என்று கேட்பதற்காக ஒருவன் மருத்துவரை அல்லது பண்டிதரை நாடி வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த இடத்திலே வாசியோகம் பழகி வாசியை நன்கு கற்றிருக்கக்கூடிய சரஞானத்தை அறிந்திருக்கக்கூடிய அறிஞன் ஒரு கருத்தை சரியாக விளங்கிக் கொள்வான். எப்படி? நாசியிலே எந்த பக்கத்திலே வாசி சஞ்சாரம் செய்தால், காற்று சஞ்சாரம் செய்தால் எந்த பஞ்சபூதம் இயங்குகிறது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு பதிவிலே சொல்லி இருக்கிறோம். பார்க்காதவர்கள் அந்த பதிவை பார்த்துவிட்டால் இங்கே சொல்லுவது உங்களுக்கு சுலபமாக விளங்கிவிடும். நாசியிலே நிலம், பூமி, மண் என்கிற நிலையிலே காற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தால் அவன் வந்துவிட்டான், உன் வீட்டில்தான் இருக்கிறான் என்று தகவலை சொல்லலாம். நீர் என்கிற நிலையிலே காற்று நாசி வழியே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தால் அப்போது அவன் சற்று தூரத்தில் இருக்கிறான் என்று சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக வாயு, காற்று என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒருவன் வந்து இந்த பகுதியை கேட்கும் போது பண்டிதனுடைய நாசியிலே வாயு என்கிற நிலையிலே காற்றின் சஞ்சாரம் இருந்து கொண்டிருந்தால் அவன் வேறு ஊருக்கு சென்றிருக்கிறான், வருவதற்கு சற்று காலதாமதமாகும் என்று சொல்லலாம். அதன்றியும் அம்பரம், அதாவது ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய வகையிலே 4 பக்கங்களும் வீசி பாய்ந்து கொண்டிருக்கும் நிலையிலே நாசியிலே காற்றின் சஞ்சாரம் இருந்தால் அவன் மலை மீது ஏறியிருக்கிறான், அநேகமாக அவனுக்கு மரணம் சம்பவிக்க கூடும் என்பதாக புரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, விடப்போனவன் திரும்பி வருவானா? ஒருவனை வெளியூருக்கு அழைத்துச் சென்று அவனை அவனுடைய வீட்டிலே விட்டுவிட்டு வருவதற்காக ஒருவன் போயிருக்கிறான். போனவனை காணோம், எப்போது வருவான் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. மண் என்கிற நிலையிலே உங்கள் நாசியிலே காற்று ஓடிக்கொண்டிருந்தால் அவன் நிச்சயமாக சிறிது காலம் அங்கே தங்கியிருந்து அதன் பிறகு வருவான் என்று சொல்லலாம். நீர் என்கிற நிலையிலே நாசி வழியாக காற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தால் திரும்பி கொண்டிருக்கிறான், வந்து விடுவான் என்று சொல்ல வேண்டும். நெருப்பு என்கிற நிலையிலே நாசியிலே காற்றின் போக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தால் அவன் வந்து கொண்டிருக்கிறான், வெயில் காரணமாக சற்று அவனுக்கு காலதாமதம் ஏற்படுகிறது என்று சொல்லிவிடலாம். அதற்கு அடுத்தபடியாக காற்று என்று அழைக்கப்படக்கூடிய நிலையிலே நாசியிலே காற்றின் சஞ்சாரம் இருக்கும் போது ஒருவன் வந்து கேட்டால் அவன் கிளம்பி விட்டான், வந்து விட்டான், இதோ இப்போது வந்து விடுவான், ஊர் வந்து சேர்ந்து விட்டான் என்பதாக சொல்ல வேண்டும். ஆகாயம் என்ற நிலையிலே ஒருவனுக்கு நாசியிலே காற்று ஓடிக்கொண்டிருக்கும் போது வந்தவனை பற்றி சென்றவனை பற்றி கேள்வி கேட்கப்பட்டால் அடுத்து வரக்கூடிய ஒரு நாழிகையிலே அவன் வந்து விடுவான் என்ற தகவலை சொல்லலாம் என்பதாக சொல்லுகிறார். அல்லது அடுத்த ஒரு நாழிகையிலே அவனை பற்றிய தகவல் கிடைக்கும் என்பதாகவும் புரிந்து கொள்ளலாம். இப்படியாக எம்பெருமான் ஈசன் அன்னை பராசக்திக்கு சர ஓட்டத்தை கொண்டு நடப்பை அறிந்து கொள்வது எப்படி என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்களைப் போல தெளிவாக சிந்தித்து மனித குலத்திற்கு தேவையான நுணுக்கங்களை சொல்லிச் சென்றவர்கள் வேறு எவருமே இலர். அந்த வகையிலே தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நாம் பெருமைப்படலாம். மீண்டும் அடுத்த பதிவிலே எம்பெருமானின் மற்ற வாசகங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.